பிங்கி, என்னது இது? டேபிள்ஸ் படின்னு சொன்னா எல்லாம் தப்பு தப்பா படிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. போன தடவை டெஸ்ட்ல மேக்ஸ்ல கம்மி மார்க் தெரியும்ல. இந்த தடவையாவது மார்க் எடுக்கணுமா வேண்டாமா? ஒழுங்கா டேபிள்ஸ் படி. டேபிள்ஸ் படிச்சாதான் சம்ஸ்லாம் ஒழுங்கா போட முடியும். இன்னும் என்ன நீ டேபிள்ஸ் கூட தெரியாம இருக்கு உனக்கு? 6th டேபிள ஃபர்ஸ்ட் சீக்கிரமா முடி, அதுக்கப்புறம் தான் நம்ம மத்தது பண்ண முடியும். அம்மா, டேபிள்ஸ் எல்லாம் படிக்கவே முடியலம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்காக இந்த டெஸ்ட் இதெல்லாம் வைக்கிறாங்க? யாரு மேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சா? ஆமா, இப்படி பேசிக்கிட்டே இரு. மேக்ஸை யாரு கண்டுபிடிச்சா, சயின்ஸை யாரு கண்டுபிடிச்சான்னு எல்லாத்தையும் மனுஷங்க தான் கண்டுபிடிச்சாங்க. நீ டேபிள்ஸ் படிக்க போறியா என்ன? எப்ப படிக்க உட்கார்ந்தாலும் எதையாவது பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. படி பிங்கி, பேசாம அங்க இங்க டைவர்ட் ஆகாம சீக்கிரமா படி. உன் மார்க் எல்லாம் பார்த்தா எனக்கு தான் தலை சுத்தி போகுது. அம்மா, என் மார்க்க பார்த்தா ஏன் உங்களுக்கு தலை சுத்தணும்? என்ன பிங்கி, படிச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு வேற ரொம்ப தலைலாம் வலிக்குது. அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வரியா? சீக்கிரம் வாங்கிட்டு வா பாப்போம். காஃபிய குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலை. ஆமா, வந்துருவீங்களே நீங்க. காஃபிய கொண்டா டீய கொண்டான்னு சொல்லிக்கிட்டு எப்ப இந்த பிள்ளைக்கு நான் படிக்க உட்கார்றேனோ அப்பதான் உங்களுக்கு வரும் காஃபிய கொண்டா டீய கொண்டா. வர்ற வழியிலே காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வர வேண்டியதானே. இப்ப நான் உங்களுக்கு காஃபி போட போனேன்னா அவ எந்திரிச்சு ஓடிடுவா. திருப்பி அவ 10 மணிக்கு தான் வீட்டுக்குள்ளே வருவா, தெரியுமா? எம்மா, ஒரு காஃபி தானே கேட்டேன். ஒரு காஃபி தர்றதுல என்ன ஆயிர போகுது? ஒரு காஃபி தான் போட்டு கொண்டுட்டு வாங்க. இல்ல நான் வெளியிலே போய் குடிச்சுக்கிறட்டுமா? அந்த ஆக்கல நீ என்ன அவளுக்கு அவ்வளவு நல்லாவா சொல்லி கொடுத்துட்டு இருக்க? அவ எங்க மார்க் எடுக்கா? நீ அவளுக்கு நல்லாவே சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிற. சும்மா. ஆமா, கடைசி என்கிட்ட வந்துருவீங்களே, நான் நல்லா சொல்லி கொடுக்கல வைக்கலன்னு. அவ என்ன மார்க் எடுக்கா நீங்க பார்த்தாதானே. அப்போ நீங்களே அவளுக்கு நீங்க நல்லா உட்காந்து மேக்ஸ் சொல்லி கொடுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் அவளை எப்படி படிக்க வைக்கணும்னு. சயின்ஸ், மேக்ஸ், தமிழ் எல்லாமே நானே தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு நாளாவது உட்காந்து ஒரு சப்ஜெக்டாவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அம்மா, அப்பா கிட்ட ஏமா இப்படி கத்திக்கிட்டே இருக்க? சும்மா இருடி. சும்மா வந்துருவா உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றதுனால. நீதான் மேக்ஸ்ல எல்லாத்துலயும் கம்மி கம்மியா மார்க் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. அப்பா, ஏன்பா அம்மாவை திட்டுறீங்க? என்னது, நான் திட்டுறேனா? பின்ன நானா சண்டை ஆரம்பிச்சேன்? இந்த பிங்கியாலதான் நம்மளுக்குள்ளே சண்டை வருது பாத்தீங்களா? இருங்க இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஆனா இந்த பிங்கி இருக்கால, நல்லாவே படிக்க மாட்டேக்கா தெரியுமா? மேக்ஸ்ல கூட போன தடவை ஃபெயில். அம்மா, மேக்ஸ் போன தடவை டெஸ்ட் எல்லாம் இப்ப ஏமா இழுத்துக்கிட்டு இருக்க? இப்பதான் நான் நல்லா படிக்கிறேனே, நல்லா மார்க் எடுப்பேம்மா. நல்லாதாம்மா நான் மார்க் எடுப்பேன், நீ கவலைப்படாதம்மா பிளீஸ்மா. நான் நல்ல மார்க் எடுக்கேன். ஆமா, இந்த பிங்கியாலதான் பாதி நேரம் நம்மளுக்கு சண்டையே வருது. ஏன் பிங்கி, நீ பாட்டுக்கு படிக்க வேண்டியதானே, எதுக்கு அம்மாவை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, இவளாலதான் பாதி நேரம் நம்மளுக்கு சண்டை வர்றதே. இங்க பாருங்க என்ன சம் போடுறான்னு. 2+2 எழுத சொன்னா 5ன்னு எழுதுறா. வாழ்க்கைன்னு எழுத சொன்னா தமிழ்ல வழுக்கன்னு எழுதுறா. தேங்கான்னு எழுத சொன்னா தங்கான்னு எழுதுறா. என்ன இவ எழுதுறா? தமிழும் சரியில்லை, மேக்ஸும் சரியில்லை. ஆமா, ஒரு சப்ஜெக்டும் சரியில்லை. இவளை என்னதான் பண்றது? இவ கிட்ட போட்டு இவ்ளோ கத்தி கத்தி நீதான் பாவம் எவ்வளோ டயர்ட் ஆயிட்டல்ல. சரி, நீ காஃபி எல்லாம் போட வேண்டாம், நீ நைட்டும் சமையல் பண்ண வேண்டாம். அட இருக்கட்டும், நீங்க தான் பாவம் எவ்வளோ கஷ்டத்தோட தலைவலியோட வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா உங்களுக்கு? நல்ல சுட சுட. உங்களுக்கு தான் பஜ்ஜி பிடிக்குமே, இல்ல வடை போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அட வேண்டாம், நீதான் அவளோட எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. பாரு பிங்கி, உன்னாலதான் அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. பெசாட்டு நானே வெளியில வாங்கிட்டு வரேன். அட நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நீ கஷ்டப்படாதம்மா, நான் போய் வெளியில உனக்கு பரோட்டா வாங்கிட்டு வரேன், நூடுல்ஸ் வாங்கிட்டு வரேன். உனக்கு வேற என்னென்ன சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன் உனக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாமே. இந்த பிங்கி உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துறான். ஆமாமா, இந்த பிங்கியாலதான் உங்களுக்கே தலைவலி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. நான் போய் உனக்கு நைட்டு சாப்பிடுறதுக்கே நான் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, நான் போய் காஃபி போட்டு இதோ இப்ப நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆனா பிங்கி, நான் வர்றதுக்குள்ள நீ எல்லா சம்சையும் போட்டு வச்சிருக்கணும், புரியுதா? சும்மா உட்காந்து வாய் பார்த்துக்கிட்டு இருக்காத.
கடகடன் எல்லா சமயம் போட்டு முடிச்சிட்டு அடுத்த சாப்டருக்கு வேற போகணும். நான் போய் காஃபி போட்டு கொண்டுட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள. ஏய் பிங்கி, அம்மாவை போட்டு கஷ்டப்படுத்தாத. நான் போய் அதுக்குள்ள வெளியில போய் நல்ல சமோசா, நூடுல்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நல்ல நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். அம்மா பாவம், அம்மா ஒத்தையில வேலை பாக்குது. ச்சே. டேய், என்னடா நடக்குது இங்க? நான் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன், அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டாங்க. அப்பா டீ கேட்டாங்க, அம்மா மாட்ட சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க வீட்ல மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்ல உங்க வீட்ல இப்படிதான் நடக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்க வீட்ல இப்படிதான் நடக்குதுன்னா கீழே கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, இந்த அம்மா அப்பா சண்டை நடக்கும் போது நம்ம மட்டும் நடுவுல போகவே கூடாது. நம்ம போனோம், சண்டைக்கே நம்ம தான் காரணம்னு சொல்லிடுவாங்க. அவங்க சேர்ந்துட்டு நம்ம தலையை உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. யப்பா, இவங்க இது இருக்குதே. சரி, நான் இந்த மேக்ஸ போடுறேன். மறக்காம நீங்க